ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மாஸ் டைரி. டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல ஜிபிஎஸ் லொகேஷன், உன் லொகேஷனை ஷேர் பண்ணு, ஏன்பா ஜிபிஎஸ் ஆன் பண்ணா தெரிய போகுது, இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம ஒரு நாளை கண்டிப்பா கடக்க முடியாது. ஆனா இந்த ஜிபிஎஸ் உருவாக்க காரணமா இருந்த ஒரு பெண்மணி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அவங்கள பத்தி தான் கண்ணம்மாஸ் டைரியில தெரிஞ்சுக்க போறோம். ஜிபிஎஸ் கண்டுபிடிக்க மிகப்பெரிய உறுதுணையா இருந்தவங்க தான் கிளாடிஸ் வெஸ்ட். 1930 விர்ஜினியால ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க. பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்ட காலத்திலேயே பெண்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க தன்னுடைய ஆர்வத்தை மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் காட்டினாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதுல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா குடும்பமோ விவசாய குடும்பம், ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிச்சாங்க. அதுக்குமே அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அவங்க படிக்கும் போதே விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஸ்காலர்ஷிப் மூலமா படிச்சாங்க. அண்ட் விர்ஜினியால ஸ்டேட் காலேஜ்ல அவங்களுடைய படிப்பையும் முடிச்சாங்க. அதுக்கப்புறமா நேவில ஜாயின் பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? சூப்பர் கம்ப்யூட்டர்ல கோடிங் பண்ற வேலை தான் அவங்களுடைய வேலை. அப்பவே அவங்களுடைய கணக்கு திறன் ரொம்பவுமே அருமையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறவும் ஆரம்பிச்சது. 1978 அவங்க சேட்டிலைட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாங்க. அப்பதான் எர்த்தோட ஷேப்பை கணக்கிட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடர்ன் ஜிபிஎஸ் உருவாக மிகப்பெரிய காரணியா இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய காலத்துல கருப்பின மக்கள் படிக்கிறதோ இல்ல வெளியில வரதோ மிகப்பெரிய கஷ்டமா இருந்துச்சு. நிறைய தடைகள் இருந்தது. அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி கிளாடிஸ் வெஸ்ட் தன் மேல இருந்த ஆர்வம், மேக்ஸ் சயின்ஸ், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்பம் இப்படியே இருந்துடக்கூடாது, அடுத்த லெவலுக்கு பெண்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா தான் கிளாடிஸ் வெஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் உமனா மாறி இருக்காங்க. ஆனா உலகம் அவங்களுடைய வரலாற்று கதைய நிறைய இடங்கள்ல சொல்ல மறந்துருச்சு. 2018 தான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் ஜிபிஎஸ் உருவாக மிகப்பெரிய காரணியா இருந்த கிளாடிஸ் வெஸ்ட் உலகம் முழுக்க இப்போ தெரியப்படுறாங்க. அண்ட் இந்த மறைக்கப்பட்ட ஹீரோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. இனிமேலாவது ஜிபிஎஸ் லொகேஷன் ஆன் பண்ணும் போது உங்களுக்கு கிளாடிஸ் வெஸ்டோடைய ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்ணம்மா உங்களை சந்திக்கலாம். பாய்.